மார்ச் 14ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் 2025-26ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. முதல் கூட்டத்தொடரிலேயே நிதிநிலை அறிக்கை முதல் நாளிலேயே தாக்கல் செய்யப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழக சட்டமன்ற பேரவையின் அடுத்த கூட்டம் என்பது குறிப்பாக தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் என்பது வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தற்பொழுது தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்திருக்கின்றார். மார்ச் 14ஆம் தேதி அன்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கின்றார். அதனை தொடர்ந்து இந்த பட்ஜெட் மீதான உரை விவாதம் என்பது 200 நாட்கள் நடைபெறும். அது அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். அதனை தொடர்ந்து மார்ச் 21ஆம் தேதி இந்த பட்ஜெட் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கின்றதாகவும் தற்பொழுது தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழக பட்ஜெட்டை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அதற்கு அடுத்ததாக பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் தனியாக தமிழக அரசு தாக்கல் செய்கின்றது. அந்த வகையில் 14ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் அதுக்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் என்பது தற்போது தமிழக சட்டப்பேரவைத் தலைவருடைய அறிவிப்பாக இருக்கின்றது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.